السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقال الله تعالى: والسابقون الأولون من المهاجرين والأنصار. وقال نبينا صلى الله عليه وسلم: يمشي على الأرض أنه من أهل الجنة إلا لعبد الله بن سلام أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் அருளால் வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மாணிக்கங்கள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக பல்வேறு வரலாற்று செய்திகளை நமது வாழ்வுக்கு தேவையாகக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்படும். மா சமிஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டோம். லி அஹதின் யம்ஷி அலல் அர்தி அன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, இந்த பூமியில் சொர்க்கத்திலே நடமாடக்கூடிய ஒருவரை தற்சமயம் இந்த பூமியில் நடப்பவராக நீங்கள் பார்க்க வேண்டுமையானால் எல்லா தோழர்களுக்கும் மிகவும் ஆச்சரியம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! லி அஹதின் யம்ஷி அலல் அர்த், தற்பொழுது அவர் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொர்க்கத்திலே நடமாட வேண்டியவர், சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர், சொர்க்கத்தினுடைய தோழரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் லி அப்துல்லா பின் சலாம், சலாம் பெற்றெடுத்த அப்துல்லா என்ற ஒரு நபரை சுட்டிக்காட்டி, ஒரு நபித்தோழரை சுட்டிக்காட்டி, அப்துல்லா பின் சலாம் இவர்தான் சொர்க்கத்திலே நடமாட வேண்டியவர், தற்சமயம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழும் பொழுது இது போன்ற ஒரு நற்செய்தியை, சொர்க்கத்திற்குரியவர் என்று நற்செய்தி சொல்லி இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொர்க்கத்திற்குரியவர், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு என்று ஒரே மூச்சில் 10 நபர்களை சொர்க்கத்திற்குரியவராக சொன்னார்கள். ஆனால் இந்த அப்துல்லா பின் சலாமை பார்த்து அல்லாஹுவின் தூதர் வெறும் சொர்க்கத்திற்குரியவர் என்று மட்டும் சொல்லாமல், வாழும் காலத்தில் தற்பொழுது அவர் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறார், ஆனால் இவர் சொர்க்கத்திலே நடமாட வேண்டியவர் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நற்செய்தி சொன்னார்களே. ஆனால் இந்த அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த ஒரு நபித்தோழரை பற்றி மட்டும்தான். இப்போ இந்த நபித்தோழரினுடைய வரலாறு என்ன, ஏன் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹுவின் தூதர் இவர்களுக்கு கூற வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டும். மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழர் இவர்கள், யூத மதத்தினுடைய பெரும் ஃபாதரியார் இவர். அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக யூத மதத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர் இவர்தான். யூத மதத்தினுடைய முழு மதீனாவில் இவரினுடைய பேச்சை தான் யூதர்கள் கேட்பார்கள். காரணம், இவரினுடைய தந்தையும் யூத மதத்தினுடைய ஒரு பேரறிஞர், அவரினுடைய பாட்டன் என்று இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரை நேரடியாக பாரம்பரியத்தோடு போய் இணையக்கூடிய ஒரு தோழர் இந்த தோழர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய மகன் என்பதாக நேரடி பாரம்பரியத்திற்கு, இறை தூதர்களினுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நேரடி பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் இந்த மனிதர். ஆதலால் யூதர்கள் எல்லாம் இவரை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். இவரினுடைய தகப்பன் பேரறிஞராக இருந்தார். தகப்பனினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த இடத்தை தன்னுடைய அறிவை கொண்டு இவர்கள் தான் என்ன செய்தார்கள், நிரப்பி கொண்டிருந்தார்கள். முழு மதீனாவினுடைய யூத சமூகத்தினுடைய பேரறிஞராக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர் தன்னுடைய பழைய வேதங்களில் எல்லாம் படித்திருக்கிறார். காரணம், யூதர்களுக்கும் மதீனாவிற்கும் சம்பந்தமே இல்லை. யூதர்கள் வாழ்ந்ததெல்லாம் இன்றைய சிரியாவினுடைய பகுதிகள், இன்றைய பலஸ்தீனினுடைய பகுதிகள், இன்றைய எகிப்தினுடைய பகுதிகள். ஆனால் மதீனாவிற்கு அவர்கள் வரவேண்டிய அவசியம் என்ன? இவர்களினுடைய மூதாதையர்கள் எல்லாம் வேதத்திலே படித்திருந்தார்கள். கடைசி ஒரு இறை தூதர் இந்த உலகத்திலே அவதரிப்பார், அவர் மதீனாவில் தான் மரணத்தை தழுவுவார் என்பதாக, யஸ்ரிப் என்பதாக அன்றைக்கு மதீனாவிற்கு பெயர் சொல்லப்படும். காரணம், யூதர்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலம் மதீனாவினுடைய நிலம் என்பது. அவர்களினுடைய மூதாதையர்கள் அவர்களினுடைய வாதத்தின் அடிப்படையில் சிரியாவிலும் பலஸ்தீனிலும் எகிப்திலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தை சார்ந்தவர்கள், எகிப்திலே பிறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலே பிறந்து பலஸ்தீனிலே மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே மரணத்தை தழுவி இருக்கிறார்கள்.
நாங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள், இஸ்ஹாக்கினுடைய புதல்வர்கள், யாக்கூபினுடைய புதல்வர்கள் என்று சொல்வதாக இருந்தால் அவர்களினுடைய பூமி முழுவதும் அந்த பகுதி தான். ஆனால் ஏன் மதீனாவிற்குள்ளாக வந்தார்கள்? மக்காவிலே எந்த யூதர்களும் கிடையாது அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்தில். ஆனால் மதீனாவில் மட்டும் பெரும் கூட்டமாக யூதர்கள் இருந்தார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர்களினுடைய வேதத்தில் படித்திருந்தார்கள், கடைசி காலகட்டத்திலே ஒரு இறை தூதர் இந்த பூமியில் அவதரிப்பார், அவர்தான் இறை தூதர்களினுடைய முத்திரை முழுமையாக இருக்கிறார், அகில உலகத்திற்கும் அருளாய் அனுப்பப்படக்கூடிய இறை தூதர், இப்ராஹிமினுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய இறை தூதர், அவர் இந்த யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய, தற்பொழுது நாம் மதீனா என்று சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய பழைய பெயர் யஸ்ரிப், இந்த யஸ்ரிபில் தான் அவர் வாழ்ந்து மரணிப்பார் என்று வேதங்களில் படித்திருக்கிறார்கள். இந்த அப்துல்லா பின் சலாம் பேரறிஞர் அல்லவா, யூதம் கூட்டத்தினுடைய அறிஞர் பெருமக்களில் இவரும் வரலாறுகளிலே படித்திருக்கிறார். குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது. சூரத்து ஸஃப் 28வது ஜுஸு ஜும்ஆ என்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இறை தூதர் வருவார் என்று தௌராத்திலும் இன்ஜீலிலும் நாம் சான்று பகர்ந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த அப்துல்லா பின் சலாமும் முந்திய வேதங்களில் படித்திருக்கிறார். கடைசி காலகட்டத்தில் ஒரு இறை தூதர் வருவார், இப்ராஹிமினுடைய நேரடி பாரம்பரியத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு இறை தூதர், அவர் இந்த யஸ்ரிபில் தான் தஞ்சமடைய இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அல்லாஹுவின் தூதரினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். ஒரு சப்தம் கேட்கிறது, அல்லாஹுவின் தூதர் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 குபா என்று சொல்லக்கூடிய நேரடியாக மதீனாவிற்குள்ளாக வரவில்லை. மதீனாவிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய குபா என்ற பள்ளத்தாக்கிலே அல்லாஹுவின் தூதர் ஒரு 4 நாட்கள் தங்கினார்கள். அப்போ இந்த செய்தி, இவர் பேரித்தம்பழங்களை எல்லாம் தோட்டங்களிலே அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு சப்தம் கேட்கிறது, அல்லாஹுவின் தூதர், இந்த உலகத்தினுடைய அருள்கொடை இறுதி இறை தூதராம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளாக வந்து விட்டார்கள் என்று ஒரு சப்தம் கேட்கிறது. உடனடியாக இவர் என்ன செய்கிறாரே, ஆனால் அந்த தூதரை போய் நாம் சந்திப்போம், அவரை நாம் ஆய்வுக்கு உட்படுத்துவோம், நாம் படித்த வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை முன்னறிவிப்புகளும் இவருக்கு பொருந்தி போகிறதா, ஒத்து போகிறதா என்பதாக நாம் ஆய்வு செய்வோம் என்பதாக அப்துல்லா பின் சலாமே சொல்கிறார்கள். லம்மா கதிம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்குள்ளாக வந்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டதுதான் தாமதம். இன்ஜஃபலன்னாசு இலை, மனிதர்கள் எல்லாம் வரவேற்பதற்காக பயணப்பட்டார்கள். வக்கீல, எனக்கு சொல்லப்பட்டது கதிம ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டார்கள், முஹம்மது வந்து விட்டார் என்று எனக்கும் சொல்லப்பட்டது. ஃபஜிது ஃபின்னாசி, மக்கள் எல்லாம் அவரை சந்திப்பதற்காக சென்றார்கள். அந்துர, அவரை சந்திப்பதற்காக சென்றார்கள். நான் நினைத்து கொண்டேன், நானும் அவரை சந்திக்க வேண்டும், நாம் படித்த வேதத்தினுடைய எல்லா முன்னறிவிப்புகளும் இவருக்கு ஒத்து போகிறதா, பொருந்தி போகிறதா என்பதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்காக நானும் சென்றேன். மக்கள் எல்லாம் அவரை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். நான் தூரத்தில் இருந்து அவரினுடைய முகத்தை பார்த்தேன். சொல்கிறார், அரஃப்து அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹி கஸ்ஸாபின், ஒரு பொய்யனினுடைய முகம் இருக்கிறதே, அது போன்ற முகம் அல்ல அல்லாஹுவின் தூதரினுடைய முகம். முகத்தை பார்த்தாலே தெரியும் இவரெல்லாம் வாய்மையாளர், வாய்மையினுடைய பாரம்பரியத்திலே சுமந்து வரப்பட்டவர் என்று அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆதலால் அல்லாஹுவின் தூதரினுடைய முகத்தை பார்த்த பொழுதே நான் உணர்ந்து கொண்டேன், இது பொய்யர்களினுடைய முகம் அல்ல என்று நான் உணர்ந்து கொண்டேன். வகான அவ்வல ஷையின் தகல்லம பிஹி, அல்லாஹுவின் தூதரினுடைய வாயிலிருந்து முதன்மையாக நான் கேட்ட ஒரு செய்தி. அவர் கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறார். அல்லாஹுவின் தூதர்ட்ட தன்னை அறிமுகப்படுத்தவில்லை, மக்கள் எல்லாம் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், வகான அவ்வல ஷையின் தகல்லம பிஹி, அல்லாஹுவின் தூதரினுடைய முகத்தை பார்த்தவுடன் அல்லாஹுவின் தூதர் மக்களுக்கு செய்த முதல் உபதேசம், என் காதில் விழுந்த முதல் வார்த்தை, ஐயுஹன்னாஸ், மனித சமூகமே, அஃஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வஸிலு வன்னாசி வநியாமுன் அல் ஜன்னத் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். ஓ மனித சமூகமே, தன்னை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹுவின் தூதர் அழைக்கவில்லை. பொதுவாக யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, தன்னை சார்ந்தவர்களை மட்டும்தான் அழைப்பார்கள். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஒட்டுமொத்த உலகத்தை அழைத்தார்கள். ஐயுஹன்னாஸ், மனித சமூகமே, அஃஷுஸ் ஸலாம், சாந்தியை உலகத்தில் பரப்புங்கள், அமைதியை நிலைநாட்டுங்கள், வ அத்இமுத் தஆம், பசித்தவருக்கு உணவு கொடுங்கள்,
வஸல்லு தொழுகுங்கள், வன்னாசு நியாமுன் இறைவனை வணங்குங்கள், மனிதர்கள் உறங்கும் பொழுது இறைவனை வணங்குங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாமின் ஆரோக்கியமாக நிம்மதியாக நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியும். அன்றைக்கு வரை அவர்களினுடைய நம்பிக்கை என்ன? ஒரு கோத்திரத்தில் பிறந்தாலே நமக்கு சொர்க்கம் என்பதாக நம்பிக்கொண்டிருந்த கூட்டம் அவர்கள் எல்லாம். இந்த பாரம்பரியத்திலேயே நாம் பிறந்து விட்டோம், நாம் எல்லாம் யூத பாரம்பரியம், ஆதலால் நமக்கு சொர்க்கம் திறந்திருக்கிறது, என்ன தவறு செய்தாலும் நம்மை யாரும் நரகத்தில் போட்டு தண்டிக்க முடியாது என்று நம்பிக்கொண்டிருந்த மக்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர் அந்த அப்துல்லா பின் சலாமினுடைய காதில் விழுகிறது, பிறப்பால் எந்த ஒரு உயர்வும் இல்லை, மனித சமூகமே அமைதியை பரப்புங்கள், சலாமை பரப்புங்கள், பசித்தவனுக்கு உணவு கொடுங்கள், மக்கள் உறங்கும் பொழுது இரவிலே நின்று வணங்குங்கள், நல்ல முறையில் நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபிமொழியை கேட்டவுடன் அவர் உணர்ந்து கொள்கிறார், இவர் ஒரு இறை தூதராகத்தான் இருக்க முடியும். என்றாலும் நாம் அவரை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்துவோம் என்பதாக புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதருக்கு முன்பாக போய் நான் அமர்ந்து கொண்டேன். ஃபஅத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதரிடத்திலே நான் வந்தேன். இன்னி ஸாயிலுக அன் ஸலாஸின் லா யஅலமுஹுன்ன இல்லா நபிய்யுன், நான் ஒரு 3 கேள்விகளை கேட்பேன். புகாரியினுடைய அறிவிப்பு இந்த அறிவிப்பு. ஒரு இறை தூதராக ஒருவர் இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். காரணம், வேதத்தில் நான் படித்தவன், வேதத்தினுடைய அறிஞன் நான், பாரம்பரியமாக யாக்கூபினுடைய சந்ததியில் பிறந்து வளர்ந்தவன் நான், அதனால் தௌராத்தில் நான் படித்திருக்கிறேன். இன்னி ஸாயிலுக அன் ஸலாஸின், உங்களிடத்திலே நான் ஒரு 3 கேள்விகளை கேட்கப் போகிறேன். லா யஅலமுஹுன்ன இல்லா நபிய்யுன், இறை தூதரை தவிர யாருக்கும் அதற்கு பதில் தெரியாது. முதல் கேள்வி, அவ்வலு அஷ்ராத்தி ஸஆ, உலக அழிவின் முதல் அடையாளம் என்ன? வ அவ்வலு துஆமின் அஹ்லில் ஜன்னah, நாளைக்கு சொர்க்கம் நுழையும் பொழுது சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு என்ன? வமா யன்ஸிஉல் வலது இலா அபீஹி அவ் இலா உம்மிஹி, ஒரு குழந்தை எப்படி சில நேரங்களில் தாயின் சாடையில் பிறக்குகிறது, சில நேரங்களில் தகப்பனின் சாடையிலே பிறக்குகிறது, என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அக்பிர்னி பிஹின்ன ஜிப்ரீலு ஆனிஃபன், நீங்கள் கேட்கிறீர்கள், ஜிப்ரீல் எனக்கு இப்பொழுது தருகிறார், பதிலை தருகிறார். யூதர்களுக்கு ஜிப்ரீல் பிடிக்காது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அக்பிர்னி பிஹின்ன கால ஜிப்ரீலுன், ஜிப்ரீல் வருகிறாரா? நஅம் ذلك عدو اليهود من الملائكه, வானவர்களிலேயே அவர்தான் எங்களுக்கு எதிரியானவர். வானவர்களிலே காரணம், பல நேரங்களில் இவர்கள் தவறு செய்யும் பொழுது ஜிப்ரீலை இறக்கி அல்லாஹ் இவர்களை தண்டித்திருக்கிறார். அதனால் இவர்களுக்கு ஜிப்ரீலை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வானவர் என்பதாக ஏற்றுக்கொள்வார்கள், கெப்ரியேல் என்று சொல்வார்கள். அவர் சொல்கிறார், எங்களினுடைய யூத சமூகத்திலேயே வானவர்களிலேயே எங்களுக்கு பிடிக்காத எதிரி அவர்தான். உடனே அல்லாஹுவின் தூதர் ஒரு வசனத்தை ஓதுவார்கள், மன் கான அதுவல் லிஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹ், ஜிப்ரீலை எதிரியாக பார்ப்பவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். அந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அமா அவ்வலு அஷ்ராத்தி ஸஆ, இந்த உலகத்தினுடைய முதல் அழிவினுடைய முதல் அடையாளம் என்பது தஹ்ஷுருன் நாசு மினல் மஷ்ரிகி இலல் மக்ரிபி, கிழக்கில் இருந்து ஒரு பெரும் நெருப்பு கிளம்பும், மக்களை எல்லாம் மேற்கிலே கொண்டு ஒன்று சேர்த்து, அந்த நெருப்பு தான் உலக அழிவினுடைய முதல் அடையாளம். கிழக்கிலிருந்து மாபெரும் ஒரு நெருப்பு பட்டாளம் கிளம்பும், மக்களை எல்லாம் அந்த நெருப்பு ஒன்று திரட்டும், மேற்கை நோக்கி மக்களை அணிவகுத்து செல்ல வைக்கும். அந்த நெருப்பை பார்த்து விட்டால் அறிந்து கொள்ளட்டும், உலக அழிவு நெருங்கிவிட்டது, உலக அழிவுக்கான முதல் அடையாளம் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வலு துஆமின் அஹ்லில் ஜன்னah, நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் உணவு என்பது மீனினுடைய அந்த ஈரலை, ஈரக்குலையைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கபிதி ஹூத்தின், பெரும் மீன் இருக்கிறது அல்லவா, அந்த மீனினுடைய ஈரலைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த இதய பகுதியைத்தான் உணவாக உண்ண கொடுப்பான். உள்ளே நுழைந்தவுடன் அல்லாஹ் வைக்கக்கூடிய முதல் விருந்து உபச்சாரம் மீனாகத்தான் இருக்கிறது. மூன்றாவதாக வைதா சபக மா உர் ரஜிலி மா உல் மர்அதி
நஸஅல் வலது வ இதா சபக மாஉல் மர்அத்தி நுஸிஅத். ஒரு ஆணினுடைய விந்து துளி முந்தும் பொழுது அந்த அவனினுடைய ஆணினுடைய சாடையிலும், ஒரு பெண்ணினுடைய உணர்ச்சி முந்தும் பொழுது பெண்ணினுடைய சாடையிலும் அந்த குழந்தை பிறக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் தாமதம். அப்படி அல்லாஹுவினுடைய தூதரை கெட்டி அணைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுதான் வணங்குவதற்கு தகுதியானவன். அவ்வளவு சீக்கிரமான ஒரு சூழல் அல்ல. யூத கோத்திரத்திலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவது என்பதெல்லாம் மிகவும் அல்லாஹுவின் தூதனுடைய காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் யூதர்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன யாரிஃபூன அப்னாஅஹும் கமா அல்லாஹ் அல்லதீன யாரிஃபூன, இந்த இறை தூதரை அவர்கள் இறை தூதர் என்று அறிகிறார்கள், தங்கள் குழந்தைகளை அவர்கள் அறிவதை போன்று அறிகிறார்கள். ஆனாலும் அவர்களினுடைய அந்த பாரம்பரியம், அவர்களினுடைய அந்த மூதாதையர்களினுடைய அந்த பெருமை அவர்களை இந்த மார்க்கத்திற்குள்ளாக நுழைவதை விட்டும் தடுக்குகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் அல்லவா. எல்லாம் தெரிந்திருக்கும், ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்தது இப்ராஹிமினுடைய வாரிசு தான் இஸ்ஹாக்கினுடைய பரம்பரையில் வர வேண்டும் என்பதாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த இஸ்ஹாக்கினுடைய பரம்பரைக்கு நேர் எதிரான இப்ராஹிமினுடைய மூத்த மகனாம் இஸ்மாயிலினுடைய பரம்பரையில் அல்லாஹுவின் தூதர் வந்ததினால் இந்த யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், எங்களினுடைய பாரம்பரியம் தான் பரிசுத்தமானது, இஸ்ஹாக்கினுடைய பாரம்பரியம் தான் தூய்மையானது, அங்கிருந்து மட்டும்தான் இறை தூதர்கள் வர முடியும், அங்கிருந்து மட்டும்தான் மன்னர்கள் வர முடியும் என்பதாக நம்பியவர்கள் இந்த யூதர்கள். அதனால் அதற்கு நேர் எதிரான அவரினுடைய அண்ணன் கோத்திரமாம் இஸ்மாயிலினுடைய கோத்திரத்தில் அல்லாஹுவின் தூதர் இறை தூதராக வந்ததினால் அந்த யூதர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, சகித்துக் கொள்ளவும் முடியவில்லை. அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல். அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து, எல்லாம் தெரிந்து மக்கள் இருக்கும் பொழுது இந்த அப்துல்லா பின் சலாம் மட்டும் அல்லாஹுவின் தூதர் உள்நுழைந்த அன்றைய தினமே என்ன செய்கிறார் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது அல்லாஹுவின் தூதரிடத்திலே சொல்கிறார், அல்லாஹுவின் தூதரே, இப்பொழுது யூதர்கள் எல்லாம் உங்களை சந்திப்பதற்காக வருவார்கள், நான் உள்ளே மறைந்து கொள்கிறேன், என்னை பற்றி நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். புகாரில இந்த செய்தி வருகிறது. அல்லாஹுவின் தூதர் மதீனாவுக்கு வந்தவுடன் யூதர்களை எல்லாம் அழைத்தார்கள். நாம் இருவரும் கொள்கையால் வேறுபட்டாலும் நாம் எல்லாம் ஒரு நாட்டினுடைய மக்கள், ஒரு தேசத்தினுடைய மக்கள். அதனால் நாம் இந்த தேசத்தை வலுப்படுத்த வேண்டும், இந்த நாட்டை வலுப்படுத்த வேண்டும். கொள்கையில் நீங்கள் உங்கள் கொள்கையில் இருங்கள், நான் எனது கொள்கையில் இருக்கிறேன். நாடு என்று வரும்பொழுது நாட்டினுடைய பாதுகாப்பு மிக அவசியம். நானும் தேச துரோகம் செய்யக்கூடாது, நீங்களும் தேச துரோகம் செய்யக்கூடாது. நாட்டுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அது மதத்திற்கான பாதிப்பல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பாதிப்பு. முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதிப்பல்லவே, எல்லாருக்கும், இந்த நிலத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் அது பாதிப்பாக அமைந்துவிடும். ஆதலால் இப்ப யூதர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர், நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம், மதத்தால் வேறுபட்டாலும் நாட்டால் நாம் அனைவரும் மதீனா வாசிகள், உங்கள் எதிரிகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் உதவி செய்ய மாட்டோம். உங்களுக்கும் எதிரிகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். எங்களுக்கும் வெளியிலே எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் நீங்கள் உதவக்கூடாது. காரணம், உங்கள் எதிரிகள் நம் நாட்டை அடித்தாலும் நாங்களும் பாதிக்கடைவோம், எங்கள் எதிரிகள் உங்களை அடித்தாலும் நம் நாட்டை அடித்தாலும் உங்களுக்கும் பாதிப்பு தான். அதனால் நாம் இருவரும் ஒரு தேச மக்கள். முதல் முறையாக அல்லாஹுவின் தூதர் வரலாற்றில் அற்புதமான ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள் யூதர்களோடு. ஆனால் காலம் முழுவதும் ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்கள் அல்லவா இவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காண்டி யூதர்களை எல்லாம் கூப்பிட்டு அனுப்பியிருந்தார்கள். இப்போ எல்லா யூதர்களும் வருகிறார்கள், வந்து அல்லாஹுவின் தூதர்கிட்ட ஒப்பந்தம் செய்கிறார்கள். மதத்தால் நாம் வேறுபட்டாலும், கொள்கையால் நாம் வேறுபட்டாலும், நாட்டால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள். ஆதலால் நாம் உங்கள் எதிரிகளுக்கு நாங்கள் உதவ மாட்டோம், எங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் உதவ வேண்டாம் என்பதாக யூதர்களும் கையெழுத்திடுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரும் கையெழுத்திடுகிறார்கள். ஒப்பந்தம் எல்லாம் முடிகிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐயு ரஜுலின் அப்துல்லாஹி ஃபீக்கும், உங்களினுடைய யூத சமூகத்திலே அப்துல்லா பின் சலாம் என்ற ஒரு மனிதர் இருக்கிறாராமே, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கேட்டதுதான் தாமதம். ஹைருனா வ இப்னு ஹைருனா வ சய்யிதனா வ இப்னு சய்யிதனா, அவர் இந்த உலகத்திலேயே சிறந்தவர், சிறந்த வாப்பாவுக்கு பிறந்தவர், எங்கள் தலைவர் அவர், தலைவரின் மகனவர் என்று அப்துல்லா பின் சலாமே அந்த யூதர்கள் புகழ்ந்து தள்ளுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அரஐதும் அன் அஸ்லம அப்துல்லா பின் சலாம், அப்துல்லா பின் சலாம் என்னை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்துல்லா பின் சலாம், நீங்கள் தான் சொன்னீர்கள், ஹைருக்கும், உங்களில் மிகச்சிறந்தவர், ஹைருனா, எங்களில் மிகச்சிறந்தவர், வபுனு ஹைரினா,
சிறந்த தகப்பன் பெற்றெடுத்த மகன், சையிதனா எங்களினுடைய தலைவர் என்று சொல்கிறீர்கள், வபனு சையிதனா எங்களினுடைய தலைவர் பெற்றெடுத்த மகன் என்பதாக புகழுகிறீர்களே, அந்த அப்துல்லா பின் சலாம் என்னை நம்பிக்கை கொண்டால், அவர் என்னை ஈமான் கொண்டால், அவர் இந்த தீனுக்குள்ளாக நுழைந்து விட்டால் சேட்டுதான் தாமதம். அஆதஹுல்லாஹு மின் தாலிக். என்ன சொல்கிறீர்கள்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவ்வளவு பெரிய அறிஞர் எல்லாம் உங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஃபஹரஜ அப்துல்லா பின் சலாம். அப்துல்லா பின் சலாம் அந்த ரூமில் இருந்து வெளியே வருகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், கலிமத்து தௌஹீதை மொழிந்தவராக வருகிறார்கள். சொன்னதுதான் தாமதம். ஷர்ருனா வப்னு ஷர்ரினா, கேடு கெட்டவன் பெற்றெடுத்த மகன் என்பதாக திரும்பி சென்றார். இதுதான் யூதர்கள். அவர்களுக்கு தேவை என்று வந்தால் எதுவும் செய்வார்கள். அதைத்தான் அப்துல்லா பின் சலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் விஷயத்தில் இதுதான் அகாஃபயா, எங்களுக்கு பயமாக இருக்கிறது. சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். உங்கள் முன்னால் தான் என்னை புகழ்ந்து தள்ளினார்கள், ஆனால் அவர்களினுடைய சிந்தனைக்கு எதிராக மாறிவிட்டேன் என்பதற்காக என்னை எப்படியெல்லாம் பழிக்கிறார்கள் பாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் சலாம் முறையிடுகிறார். எப்பொழுதும் அல்லாஹுவின் தூதர் பக்கத்திலேயே இந்த அப்துல்லா பின் சலாம் இருப்பார். யூத அறிஞராய் வாழ்ந்து இஸ்லாத்தின் பேரறிஞராக மாறிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல பல வசனங்கள், ஒரு வசனங்கள் அல்ல, பல வசனங்கள் இந்த அப்துல்லா பின் சலாமை புகழ்ந்து அல்லாஹ் தள்ளி இருப்பான். எல்லா யூதர்களும் கெட்டவர்கள் அல்ல, குர்ஆனினுடைய வார்த்தை. யூதர்களிலும் பல நல்லவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனம் இறங்கும், அப்துல்லா பின் சலாமினுடைய கையை உயர்த்தி சொல்வார்கள், இவர்தான் அந்த அப்துல்லா பின் சலாம். எல்லா யூதர்களும் துரோகிகள் அல்ல, சில நல்ல யூதர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அப்துல்லா பின் சலாமை பார்த்து சொல்வார்கள், இவர்தான் அந்த நல்லவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள். இப்படி குர்ஆனில் பல வசனங்கள் இந்த அப்துல்லா பின் சலாமை புகழ்ந்து தள்ளி அல்லாஹ் இறக்கினான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 கூலிகளை கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 கூலிகளை கொடுக்கிறான். அது யார் என்று சொன்னால், முந்திய மதத்திலே, அதாவது வேதக்காரர்களாக கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருந்து நான் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களேயானால் அல்லாஹ் அவர்களுக்கு 2 கூலி கொடுக்கிறான். வேறு ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ளாக வந்தால் 1 கூலி என்று சொன்னால், வேதக்காரராக இருந்து யார் இஸ்லாத்திற்குள்ளாக ரஜுலு மின் அஹ்லில் கிதாபி ஆமன பி நபியிஹி வ ஆமன பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வேதக்காரர் தன்னுடைய எல்லா இறை தூதரையும் நம்பி இருக்கிறார், நான் வந்ததற்கு பிறகு என்னையும் சேர்த்து நம்புவாரையானால் அஜ்ரானி, அல்லாஹ் அவருக்கு 2 கூலிகளை கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் இந்த அப்துல்லா பின் சலாமை பார்த்து சொல்வார்கள், அந்த 2 கூலிக்கு சொந்தக்காரர் இவர்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள். நபியினுடைய மரணத்திற்கு பிறகு புகாரில இந்த செய்தி வருகிறது. கைஸ் இப்னு அப்பாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அறிவிக்கிறார், குந்து ஜாலிசன் ஃபி மஸ்ஜிதில் மதீனா, ஒரு தாபி அறிவிக்கிறாங்க, நான் மதீனா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருந்தேன். அப்ப உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஃபதஹல ரஜுலுன் அலா வஜ்ஹிஹி அஸருல் ஹுஷூ, ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள்ளாக பணிந்தவராக, எந்த பந்தாவும் இல்லாமல் படாலமும் இல்லாமல் அப்படியே அமைதியாக ஒரு மனிதர் நடந்து வந்தார். அவர் நடந்து வந்ததுதான் தாமதம். எல்லோரும் அவரை பார்த்தார்கள். ஹாதா ரஜுலு மின் அஹ்லில் ஜன்னா, தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டார்கள், சொர்க்கத்திலே நடக்கக்கூடியவர் இதோ நடந்து செல்கிறார் பாருங்கள், சொர்க்கத்திலே நடக்கக்கூடியவர் நடந்து செல்லக்கூடிய அழகை பாருங்கள், சொர்க்கவாசியை காண வேண்டுமா என்று தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டார்கள். ஃபஸல்லா ரக்காத்தைன், 2 ரக்காத்துகள் அவர் பள்ளியிலே தொழுதார், அமைதியாக அமர்ந்து கொண்டார். என்னுடைய உள்ளம் சொன்னது, எல்லா நபர்களும் இவர் வருவதை பார்த்தவுடன் சொர்க்கத்தில் நடக்கக்கூடியவர் வருகிறார் என்று புகழ்ந்து தள்ளுகிறார்களே, அவரை போய் நாம் எப்படியாவது சந்திக்க வேண்டும். சொர்க்கத்தில் நடப்பவரை இந்த உலகத்திலே போய் சந்திக்கக்கூடிய பாக்கியம் அல்லவா, அவரிடத்திலே போய் நாம் காரணத்தை கேட்க வேண்டும் என்பதாக அந்த கைஸ் இப்னு அப்பாத் என்று சொல்லக்கூடிய தாபி என்ன செய்கிறார் என்று சொன்னால், புகாரி முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அவருடைய அப்துல்லா பின் சலாம் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் வீட்டை போய் இவர் தட்டுறாரு. தட்டின உடனே அப்துல்லா பின் சலாம் என்ன செய்கிறாங்கன்னா, கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நல்ல வயது முதிர்ந்து விட்டது. அப்போ யா புனை, என்னுடைய மகனே அப்படின்னு அழைக்கிறாங்க அப்துல்லா பின் சலாம். உட்கார வச்சுட்டு, என்ன காரணம் நீங்கள் வந்தீங்க அப்படின்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் உது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்குள்ளே வரும் பொழுது மக்கள் எல்லாம் தங்களுக்குள்ளாக பேசினார்கள், சொர்க்கத்தில் நடக்கக்கூடியவர் வருகிறார் என்று. என்ன அமல் செய்கிறீர்கள், நான் அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அப்போ அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு சொன்னார்கள், யார் சொர்க்கவாசி நரகவாசி என்று இந்த உலகத்தில் தெரியாது, அல்லாஹ் மிக அறிந்தவன் என்றாலும்
மக்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தானே வேண்டும். அப்ப அந்த அப்பாது கேட்கிறார், வந்தவர் கேட்கிறார், என்ன காரணம்? அப்ப அப்துல்லா பின் சலாம் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன் ரசூலுல்லாஹினுடைய காலத்தில். அந்த கனவை நான் அல்லாஹுவின் தூதரிடத்திலே சொன்னேன். அந்த கனவை உன்னிடத்திலும் நான் சொல்கிறேன், நீ முடிவெடுத்துக்கொள் என்பதாக அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அப்துல்லா பின் சலாம் தான் கண்ட கனவை சொல்கிறார். நான் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு நபர் என்னை எழுப்பினார். நான் அப்படி நடந்து வரும்பொழுது 2 பாதைகள் இருந்தது. நான் ஒரு பாதையின் நுழைய சென்ற பொழுது ஒரு சப்தம் கேட்டது, வேண்டாம் வேண்டாம், இந்த பாதைக்குள்ளாக நுழைந்து விடு என்பதாக சப்தம் கேட்டது. நானும் அந்த பாதையில் நுழைந்தேன். அவ்வளவு அற்புதமாக இருந்தது அந்த பாதை. பசுமையாய் குளிர்ந்த காற்றோடி நறுமணமான அந்த பாதையை நான் நடந்து வரும் பொழுது ஒரு தங்க காப்பு மேலே தொங்கிக் கொண்டிருந்தது. அப்ப அந்த மனிதர், பின்னால் இருக்கக்கூடிய மனிதர் சொன்னார், அந்த காப்பை பிடித்து மேலே ஏறு என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னாலெல்லாம் முடியாது, ஏறி குதிக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்று நான் என்னுடைய இயலாமையை சொன்ன பொழுது திடீர் என்பதாக ஒரு மனிதர் வந்தார். என்னுடைய இடுப்பை பிடித்து அந்த காப்பை பிடித்து என்னை மேலே ஏற்றி விட்டார் என்பதாக அப்துல்லா பின் சலாம் அவர் சொல்றார். இந்த கனவை நான் கண்டுட்டு மறுநாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொன்னேன், அல்லாஹுவின் தூதரே, இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு நான் கனவு கண்டேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அப்துல்லா பின் சலாம் அவர்களே, 2 பாதைகள், ஒன்று ஒரு பயணப்பட்ட பாதை, மற்றும் ஒரு அழகான பாதை இருக்கின்றது அல்லவா, அந்த பாதையின் நுழையுங்கள் என்பதாக சொல்லப்பட்டதல்லவா, அது சொர்க்கத்தினுடைய பாதை. அதோ அந்த பாதையில் நீங்கள் பயணப்படும் பொழுது இதமான காற்றுகளும் குளிர்ந்த மனமும் வீசி, குளிர்ந்த காற்றும் அழகான நறுமணமும் வீசியதே, எல்லாம் சொர்க்கத்தினுடைய ஏற்பாடுகள். அங்கே ஒரு தங்க காப்பு தொங்கியதே, ஏறுங்கள் என்று சொல்லப்பட்டதல்லவா, அது ஈமான் தௌஹீத். அது நீங்கள் ஏற மறுத்த பொழுது ஒரு நபர் உங்கள் இடுப்பை பிடித்து மேலே ஏற்றி விட்டார் அல்லவா, நீங்கள் அந்த தௌஹீதை பற்றி பிடித்து சொர்க்கத்திற்குள்ளாகவே நுழைத்து விட்டாய். நீ சொர்க்கத்திலே நடமாட வேண்டியவன் அப்துல்லா பின் சலாம் என்று அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லும் பொழுது நபித்தோழனுடைய எப்படி இரவிலே தூங்கி இருக்கக்கூடும் யோசித்து பாருங்கள். நபியினுடைய வாயிலிருந்து, அப்துல்லா, நீ சொர்க்கத்திலே நடக்க வேண்டியவர், தற்சமயம் இங்கே நடக்கிறாய் என்று சொன்ன அந்த நேரம், நபியினுடைய வாயிலிருந்து வந்த அந்த நேரம், எப்படி அந்த தோழர்கள் பூரித்து போயிருப்பார்கள், எப்படி இரவிலே உறங்கி இருப்பார்கள். இப்ப இந்த கனவை சொல்கிறார், இதுதான் காரணம். இந்த கனவு ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் சொன்னேன், ரசூல் எனக்கு இப்படி சொன்னார்கள், அதனால் இந்த கனவை மக்களும் தெரிந்திருக்கிறார்கள், அதனால் என்னை அப்படி சொல்லி இருக்க கூடும் என்பதாக தோழர்கள் எல்லாம் புகாரில இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இவ்வாறாக வாழும் காலம் முழுவதும் இஸ்லாமிய பேரறிஞராக, இவர்களுக்கு சொல்லக்கூடிய பெயரே இஸ்லாத்தின் யூத சமூகத்தின் பேரறிஞர், முஸ்லிம் சமூகத்தினுடைய மகா பெரிய பேரறிஞர் என்பதாகத்தான் முஸ்லிம் சமுதாயம் அவரை புகழ்ந்து தள்ளியது. அப்துல்லா பின் சலாம் வரும்பொழுது எல்லா தோழர்களும் மரியாதையாக அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். எல்லோரினுடைய வாயிலும், ஒருவரினுடைய அல்ல, அத்தனை நபர்களினுடைய வாயும் சொல்லும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக சொல்லப்பட்ட அந்த அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி, அதாவது 43ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 43ஆம் ஆண்டு வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆனால் மதீனாவிலேயே மரணித்தார்கள். அந்த மதீனாவிலேயே பிறந்து யூத கோத்திரத்தின் அறிஞராய் மலர்ந்து யூத சமூகத்தின் தலைவராய் வழிகாட்டப்பட்டு இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளாக தன்னை இணைத்துக் கொண்டு சொர்க்கத்திலே நடமாடக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்று அந்த புனிதமிகு மதீனாவிலேயே அவர்கள் என்ன செய்தார்களே, ஆனால் அந்த மஸ்ஜித் நபவிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் காணுகிறோம். இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய மிக பிரதானமான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒரு பாடம் என்னவென்றால், நாம் யாராக இருக்கட்டும் சத்தியத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். பல நேரங்களில் நாம் உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்திருப்போம், நாம் எல்லாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதா, நாம் எல்லாம் இதை செய்வதா என்ற அந்த திமிர் நம்முடைய உள்ளத்திலே. அப்துல்லா பின் சலாம் அவ்வளவு பகட்டோடி யூத சமூகத்தால் கொண்டாடப்பட்டவர், ஆனாலும் தன்னுடைய அத்தனை இன்பத்தையும் உதாசீனப்படுத்திவிட்டு தீனை தேர்வு செய்தாரையானால் வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் சத்தியத்தை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவு பெரிய பலிப்பை மக்கள் எல்லாம் தலைவன் என்று புகழ்ந்தார்கள். ஆனால் சத்தியத்தை ஏற்றதற்கு பிறகு கேடு கெட்டவனின் மகன் என்பதாக தூற்றிய பொழுதும் கூட அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோர்ந்து போகவில்லை. நீங்கள் யாரையும் எப்படியும் திட்டுங்கள், நான் என்னுடைய சத்தியத்தை நோக்கி பயணப்படுகிறேன் என்பதாக பயணப்பட்டார்களே. ஆனால் இந்த செய்தி நமக்கு ஒரு நல்ல பாடம். சத்தியத்தை நோக்கி நாம் எப்பொழுதும் பயணப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மிக குறிப்பாக நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும்.
அல்லாஹுவின் தூதரினுடைய அவர் சந்திக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அவனை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு வார்த்தை மறக்கவே இல்லை பாருங்க. அந்த அப்துல்லா பின் சலாமினுடைய உள்ளத்துல, ஐயுஹன்னாஸ் மனித சமூகமே, அஃப்சுஸ் சலாம் அமைதியை பரப்புங்கள், வஅத்இமுத் தஆம் பசித்தவனுக்கு உணவு கொடுங்கள், வஸல்லு வன்னாசு நியாம் மக்கள் உறங்கும் பொழுது தொழுகுங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம் சாந்தமாக சொர்க்கம் நுழைவீர்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் மனசுல அப்படி பதிந்து விட்டது. நாமும் அப்படித்தான். எப்பொழுதும் யாரோடு பேசினாலும் நல்ல வார்த்தைகளை நாம் உதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் மரணித்தாலும் ரசூலுல்லாஹ் மரணிச்சு பல வருடத்திற்கு பிறகு அப்துல்லா பின் சலாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து கேட்ட முதல் வார்த்தையே இந்த வார்த்தை தான் என்பதாக. அது போலத்தான் நாம் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் பாடமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதுபோன்று வரலாற்று மின்னக்கூடிய மற்றும் ஒரு மாணிக்கத்தை நாம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.